வரும் 2036ஆம் ஆண்டிற்குள் தமிழ்நாட்டை $15 டிரில்லியன் பொருளாதாரம் கொண்ட மாநிலமாக உருவாக்கிட வேண்டும் என்ற மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் இலக்குடன் தொழில்கள் வளர வேண்டும், தொழிலாளர்கள் வாழ வேண்டும் என்ற கொள்கையில் இந்த அரசு உறுதியாக உள்ளது. தமிழ்நாட்டில் தொழில் வளர்ச்சியை மேம்படுத்தும் வகையில் தொழில் நிறுவனங்கள் தொடங்குவதற்கான நடைமுறைகள் எளிமைப்படுத்தப்படும். இதன்படி குறு, சிறு மற்றும் நடுத்தர தொழில்கள் தொடங்க தேவையான அனுமதியினை ஒற்றைச்சாளர முறையில் விரைவாக வழங்குவதற்கான நடவடிக்கைகளை இந்த அரசு எடுக்கும். இதன் மூலம் தமிழ்நாடு தொழில் வளர்ச்சி அடைவதோடு லட்சக்கணக்கான வேலை வாய்ப்புகளும் உருவாக்கப்படும். மாநிலத்தின் பொருளாதார நிலைத்தன்மையையும் தொழில்துறை வளர்ச்சியையும் ஊக்குவிக்கும் நோக்குடன் முந்தைய தொழில் கொள்கைகளின் தொடர்ச்சியை பேணுவதோடு தற்கால மற்றும் வருங்கால தேவைகளை கருத்தில் கொண்டு ஒரு புதிய தொழில் கொள்கையை இந்த அரசு வகுத்து உள்நாட்டு மற்றும் உலகளாவிய நிறுவனங்கள் தமிழ்நாட்டில் தங்களது முதலீடுகளை மேற்கொள்வதற்கான சிறப்பு ஊக்கத்தொகை திட்டங்களை இந்த அரசு செயல்படுத்தும். அனைத்து துறைகளுக்கும் பொருந்தக்கூடிய வகையில் ஒற்றைச்சாளர முறை சிங்கிள் விண்டோ சிஸ்டம் முழுமையான டிஜிட்டல் தளமாக மேம்படுத்தி எவ்வித நிர்வாக தாமதமின்றி அனைத்து அனுமதிகளையும் விரைந்து வழங்கி தொழில் தொடங்குவதை எளிதாக்கும். ஈஸ் ஆஃப் டூயிங் பிசினஸ் சூழலை இந்த அரசு மேம்படுத்தும். பன்னாட்டு நிறுவனங்களின் முதலீடுகளை ஈர்க்கும் வகையில் தமிழ்நாடு முதலீட்டாளர் ஊக்குவிப்பு ஆணையம் ஒன்று தலைமைச் செயலாளர் தலைமையில் ஏற்படுத்தப்படும். இந்த ஆணையத்தின் மூலம் 200 கோடி ரூபாய்க்கும் அதிகமாக முதலீடு செய்யும் நிறுவனங்கள் அல்லது 5000 பேருக்கு வேலைவாய்ப்பு வழங்கும் நிறுவனங்களுக்கு விரைந்து தொழில் தொடங்க அனுமதி அளிக்க நடவடிக்கை எடுக்கப்படும். வறுமையில்லா தமிழ்நாட்டை உருவாக்குவது இந்த அரசின் முதன்மையான குறிக்கோள். வறுமையை முற்றிலும் ஒழிக்கும் வகையில் தமிழ்நாட்டில் உள்ள ஏழை குடும்பங்கள் கண்டறியப்பட்டு அவர்களுக்கு அரசின் நலத்திட்டங்கள் சென்றடைவதை உறுதி செய்வதுடன் அவர்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தவும் அவர்கள் சுய தொழில் செய்வதற்கான வாய்ப்புகளையும் வசதிகளையும் இந்த அரசு ஏற்படுத்தி தரும். இந்தியாவில் நகரமயமாதல் முன்னோடிய மாநிலமாக தமிழ்நாடு விளங்குகிறது. வரும் 2031ஆம் ஆண்டிற்குள் நகர்ப்புற சிறப்பிற்கான இந்தியாவின் முன்மாதிரி மாநிலமாக தமிழ்நாடு திகழும். தமிழ்நாட்டில் உள்ள ஒவ்வொரு மாநகராட்சி, நகராட்சி மற்றும் பேரூராட்சியும் தங்களது குடிமக்களுக்கு உயர்தர வாழ்க்கையை உறுதி செய்யும் வகையில் தூய்மையான குடிநீர் விநியோகம், நவீன நகர்ப்புற கட்டமைப்பு, பசுமையான மற்றும் தூய்மையான சூழல், டிஜிட்டல் நிர்வாகம் மற்றும் நிலையான பொருளாதார வாய்ப்புகளை அடுத்த 5 ஆண்டுகளில் வழங்கும். அரசு துறைகளில் உள்ள காலி பணியிடங்களை நிரப்ப குறித்த நேரத்தில் எவ்வித ஒளிவு மறைவுமின்றி தேர்வாணையங்கள் மூலம் தேர்வுகள் நடத்தப்பட்டு முறைப்படி காலி பணியிடங்கள் நிரப்பப்படும். இதன் மூலம் ஆயிரக்கணக்கான இளைஞர்களின் அரசு பணி கனவு மெய்ப்படும். செயற்கை நுண்ணறிவிற்கு தனி கவனம் செலுத்த வேண்டியதன் அவசியத்தை கருத்தில் கொண்டு இந்த அரசு தகவல் தொழில்நுட்பவியல் மற்றும் டிஜிட்டல் சேவைகள் துறையின் வரம்பை செயற்கை நுண்ணறிவையும் உள்ளடக்கும் வகையில் விரிவுபடுத்தியுள்ளது. அரசு துறைகளின் செயல்திறனை மேம்படுத்தவும் பொதுமக்களுக்கு சிறந்த மின் ஆளுமை கவர்னன்ஸ் சேவைகளை வழங்கவும் இத்துறை செயற்கை நுண்ணறிவு கருவிகளை பயன்படுத்த துணை புரியும். தமிழ்நாடு அரசு சமூக நீதியை காப்பதில் உறுதியுடன் இருந்து தமிழ்நாட்டின் 69% இடஒதுக்கீட்டை பாதுகாப்பதற்கான அனைத்து முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறது. மேலும் சிறுபான்மையினரின் அரணாக திகழும் அரசு சிறுபான்மையினரின் முன்னேற்றத்திற்கும் அவர்களின் உரிமைகளை நிலைநாட்டவும் என்றும் உறுதுணையாக இருக்கும். இந்த அரசு ஒரு உண்மையான மதசார்பற்ற சமூக நீதி அரசாக திகழும் என்பதில் எனக்கு ஐயமில்லை. ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினருக்கான உயர்தர பள்ளிக் கல்வி, உலகின் தலைசிறந்த பல்கலைக்கழகங்கள் உயர்கல்வி, வேலைவாய்ப்பு மற்றும் சுய தொழில் வாய்ப்புகள், வீடு மற்றும் உட்கட்டமைப்பு வசதிகள், திறன் மேம்பாடு, பொருளாதார மற்றும் வாழ்வாதார மேம்பாடு என அனைத்து வகையிலும் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின மக்களின் சமூக நீதியினை நிலைநாட்டும் அரசாக இந்த அரசு திகழும். மாற்றுத்திறனாளிகளின் நலனை பேணி பாதுகாக்க இந்த அரசு உறுதி பூண்டுள்ளது. மாற்றுத்திறனாளிகளின் உரிமைகள், சமத்துவம் மற்றும் சமூக பாதுகாப்பினை உறுதி செய்யும் முன்னணி மாநிலமாக தமிழ்நாடு அரசு திகழும். டிஜிட்டல் மற்றும் உட்கட்டமைப்பில் மாற்றுத்திறனாளிகளுக்கு சமமான அணுகல் வசதி ஏற்படுத்தி கொடுப்பது மட்டுமல்லாமல் சமூகத்தில் அவர்களின் முன்னேற்றத்திற்கு சிறப்பு கவனம் அளிக்கப்படும். மாற்றுத்திறனாளிகளுக்கான 4% இடஒதுக்கீட்டை முறையாக நடைமுறைப்படுத்தவும் இந்த அரசு நடவடிக்கை எடுக்கும்.